அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரி தீபம் ஏற்றணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தீபமேற்றி வழிபடணுன்றது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்னது. அதுக்கான காரணம் என்னன்னா, தீபம் எரியும் வடிவம் சிவபெருமானாவும், அந்த தீபத்தில் இருக்கிற ஒளிவான வெப்பமானது பார்வதி தேவியாகவும், அந்த தீபம் எரிவதற்குரிய எண்ணெய் திரி விநாயக பெருமாளாகவும், அந்த தீபத்திலிருந்து வெளிவரும் வெளிச்சம் முருகப்பெருமானை குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடணும். அப்படி வழிபட்டால் தான் இவங்களுடைய எல்லாரோடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றுவது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே போல் மாலையிலையும் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப முக்கியம்தாங்க. திங்கக்கிழமைன்றது சந்திர பகவானுக்கு உகந்த நாளுங்க. அன்றைய தினத்தில் ஒரு தாம்பாளத்தை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா சந்திர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெளிவான அறிவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நம்ம தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டு மனையில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதில் சிறிது மஞ்சளை கலந்து தட்டில் வச்சு அந்த மண்ணிற்கு மேலே அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றணுங்க. இப்படி இந்த தீபத்தை ஏற்றுறதுனால செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. செவ்வாய் பகவானுடைய அருள் கிடைச்சா நம்மக்கிட்ட இருக்கிற கடன் தொடர்பான பிரச்சனை எல்லாம் நீங்கிடுங்க. சொந்த வீடு நிலம் வாங்குகிற யோகம் நமக்கு கிடைக்கும். புதன்கிழமை அன்னைக்கு அரச இலை, வேப்ப இலை, ஆலமர இலை போன்ற தெய்வ சக்தி மிகுந்த இலைகளை தாம்பாளத்தில் வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு ஏற்றணுங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்றுறதுனால புதன் பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாருக்கும் ஞானன்றது அதிகரிக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு வாழை மட்டையை வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றணுங்க. இந்த மாதிரி ஏற்றுறது மூலமாக குரு பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக நடக்குங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நாணயங்களை ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு ஏற்றணுங்க. இந்த மாதிரி ஏற்றுனா சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க. நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக அமையும். சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் சமைச்ச சாதம் இருக்கும். அதை எச்சிப்படாமல் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றணுங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்றினா நம்ம சனி பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கிடும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நவதானியங்களை ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா சூரிய பகவானுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். நவகிரக தோஷம் இருந்தால் நமக்கு நீங்கிடும். இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வ செழிப்பும் அமையுங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயருங்க. நன்றி.